வணக்கம் நண்பர்களே. திரு அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்கள் நம்ம நாட்டு மக்களுக்கு ஒரு முக்கியமான கருத்தை சொல்லியிருக்காரு. மெசேஜ். அரவிந்த் கெஜ்ரிவாலை உங்களில் சில பேருக்கு பிடிக்கும், பல பேருக்கு பிடிக்காது. உங்களுக்கு பிடிச்ச கட்சி எது, நீங்கள் யாரோட அபிமானி தொண்டர் அப்படிங்கிறதெல்லாம் ஒரு பக்கம் ஓரமாக இருக்கட்டும். நம்ம வள்ளுவர் ஐயா அவர்கள் உலக சிந்தனையாளர்களில் முதன்மையானவர். அவர் என்ன சொல்லியிருக்கார்? எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. அரவிந்த் கெஜ்ரிவால் யாருங்கிறது முக்கியம் இல்லை, அவர் என்ன சொன்னாருங்கிறத முதல்ல கேளுங்க. என்னன்னா, ஒரு நாளைக்கு இந்திய மக்களில் 10% பேர் மட்டும்தான் பழங்களை சாப்பிட்றாங்க, ஃப்ரெஷ்ஷு ஜூஸை குடிக்கிறாங்க. மீதி 90% என்ன பண்ணுறாங்க? பெப்சி, கோக் மாதிரியான வெளிநாட்டு குளிர்பானங்களை குடிக்கிறாங்க. அதை தவிர்த்து கேஎஃப்சி, மெக்டொனால்டு, டோமினோஸு, பிஸா ஹட்டு இந்த மாதிரி ஃபாரின் ரெஸ்டாரண்ட்ஸ்லாம் வேறு. அங்கே அவங்க சாப்பாடு என்னென்ன மாதிரிலாம் பண்ணுறாங்க, எதெல்லாம் யூஸ் பண்ணுறாங்கங்கிறத நான் சொல்கிறத விட நீங்களே சொந்தமாக கூகுளில் நல்லா சர்ச் பண்ணி பாருங்க, உங்களுக்கு தெரிய வரும். அது மாதிரி வெளிநாட்டு குளிர்பானங்களை நம்ம அதிகம் குடிக்கிறதுனால, வெளிநாட்டு ரெஸ்டாரண்ட்லேயே அதிகம் சாப்பிட்றதால சில பேர் எப்போதுமே அங்கே தான் சாப்பிடுவாங்க, அதுதான் பெருமைன்னு நினச்சிட்டு ஒரு நாளைக்கு 7000 கோடி ரூபாய் இந்திய பணம் ஒவ்வொரு நாளும் வெளிநாட்டுக்கு செல்றது. அப்போ 30 நாளில் 2,10,000 கோடி, ஒரு வருஷத்துக்கு 25,20,000 கோடி ரூபாய் இந்திய பணம் ஒவ்வொரு ஆண்டும் வெளிநாட்டுக்கு போகிறது. இந்த பெப்சி, கோக் மாதிரியான குளிர்பானங்களை இந்தியாவில் விற்க விடுற அரசியல்வாதிகள் தான் முதல் கிரிமினல். ஆனாலும் பொதுமக்களாகிய நீங்கள் எதுக்கு அதை ஒத்துழைப்பு தரணும்? இப்போ பெப்சி, கோக்கெல்லாம் நீங்கள் தினமும் வாங்கி குடிச்சானோ இல்லைன்னா அவங்கள ஜெயிலில் தூக்கி போடுவேன்னு எந்த போலீஸாவது சொல்ல முடியுமா? நம்ம சட்டத்தில் அதுக்கெல்லாம் இடம் இருக்கா? நம்ம நாட்டு மக்கள் டோட்டலாக அதை புறக்கணிக்க ஆரம்பிச்சிட்டாலே அவங்க இங்கே கடையை மூடிட்டு அவங்க நாட்டுக்கு ஓடி போயின்னு இருப்பாங்க. நம்மளுடைய பொருளாதாரமும் இதனால் பன்மடங்கு உயரும். ஸ்பெக்ட்ரம் மாதிரியான விஷயத்தெல்லாம் நம்ம அப்படியே எவ்வளோ கொதிச்சு சோஷியல் மீடியாவில் எழுதியிருப்போம். 1,75,000 கோடி அப்படின்னு. ஒவ்வொரு வருஷமும் 25,20,000 கோடி நம்ம நாட்டு பணம் வெளிநாட்டுக்கு போகிறதுக்கு நீங்களும் காரணமாக இருக்கீங்களே. அதை உபயோகிக்கிற இந்திய மக்களான நீங்களும் தான் மிகப்பெரிய குற்றவாளி. உங்களுக்கும் ராஜா மாதிரியான பொலிட்டீஷியன்ஸ்க்கும் என்ன வித்தியாசம் கேட்குறேன். அதனால தயவுசெய்து அது போன்ற வெளிநாட்டு ப்ராடக்ட்ஸை நீங்கள் புறக்கணிங்க. வெளிநாட்டு ப்ராடக்ட்ஸை புறக்கணிக்கிறதுன்னு பார்த்தா ஃபேஸ்புக்கும் தான் ஃபாரின்னு, யூடியூபும் தான் ஃபாரின்னு, நான் யூஸ் பண்ணுற இந்த வெப்கேமும் தான் ஃபாரின். டோட்டலாக ஃபாரின் ப்ராடக்ட்ஸை புறக்கணிங்கன்னு நான் சொல்ல வரல. பெப்சி, கோக்கெல்லாம் உடம்புக்கு கெடுதல்னு தெரிஞ்சோம் ஃபாரின் ப்ராடக்ட்டுங்கிற ஒரே காரணத்துக்காக நீங்கள் ஏன் அதை என்கரேஜ் பண்ணுறீங்க? அதுதான் கேட்க வரேன். கேட்டால் சொல்கிறாங்க பெப்சி, கோக்கெல்லாம் இப்போ 5 ரூபாய்க்கே கிடைக்கிறது. ஒரு மாதுளம்பழ ஜூஸ் குடிக்கணும்னா 40 ரூபா. பெரிய பெரிய ரெஸ்டாரண்ட்லலாம் 100, 150 ரூபா. அவ்வளோ ரூபா தினமும் எங்களால் செலவு பண்ண முடியுமா அப்படின்னு கேட்குறீங்க. மாதுளம்பழம் மட்டும்தான் ஜூஸா? எலுமிச்சப்பழம் எல்லா கிளைமேட்லேயும் எல்லாருக்கும் ஒத்துக்கக்கூடிய விஷயம். அதை நீங்கள் தினமும் குடிக்கலாமே. 10 ரூபாய்க்கே லெமன் ஜூஸ் கிடைக்கும், சாதாரணமான இடங்கள்லாம் லெமன் சோடா கிடைக்கும். நீங்கள் அதுக்கு ப்ரிஃபரன்ஸ் கொடுக்க மாட்டேங்கிறீங்க. இன்னொரு விஷயம், இப்போ நீங்கள் வீட்டுக்கு ஃபர்னிச்சர்னு வாங்குறதா இருந்தால் ஒரு 200 ரூபா 300 ரூபா சேரு, 20,000 ரூபா 30,000 ரூபா சோஃபா, எதுக்கு ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பீங்க? வசதி இல்லாதவங்க கூட வீட்டில் ஒரு ஹாலில் சோஃபா செட் போட்டால் தான் பார்க்க நல்ல ஒரு லுக்காக இருக்கும்னு கடன் வாங்கியாவது சோஃபா வாங்கி மாதம் மாதம் இஎம்ஐ உங்களுக்கு கட்ட தெரியறது இல்லை. பிளாட்ஃபார்ம்லலாம் போனால் 100 ரூபாய்க்கும் கம்மியாக கூட நல்ல ஷர்ட்ஸு கிடைக்கிறது, ட்ரௌசரு, பேண்ட் எல்லாம் கிடைக்கிறது 50லேருந்து 200 ரூபாய்க்குள்ள. போத்தீஸு, சரவணா ஸ்டோர்ஸு, ஜெயச்சந்திரன் டெக்ஸ்டைல்ஸு, சென்னை சில்க்ஸு, ஆர்எம்கேவி அந்த மாதிரி பெரிய பெரிய ஷோரூமில் அதே குவாலிட்டியில் இருக்கிற ட்ரெஸ்ஸை நீங்கள் வாங்குறதா இருந்தால் எவ்வளோ ஆகும்? கூட ஒரு 300-400 ரூபாய் ஈஸியாக ஆகும். ஆனால் அந்த மாதிரி பெரிய ஷோரூமில் போய் வாங்குறதான்னு நீங்கள் கௌரவமாக நினைக்கிறீங்க. அந்த சேரு, சோஃபா விஷயத்துலலாம் நீங்கள் நல்ல குவாலிட்டியை பார்க்குறீங்க. துணி எடுக்கிறப்போ நல்ல பிராண்டாக இருக்கான்னு பார்க்குறீங்க. அந்த துணியை நல்ல கடையிலையும் போய் வாங்கணும்னு நினைக்கிறீங்க. ரங்கநாதன் தெரு க்ரௌடில் இடிப்பட்டுண்டு அடிப்பட்டுண்டு வாங்குறது தான் பெருமைன்னு நீங்கள் நினைக்கிறீங்க. இந்த விஷயங்கள்லாம் நீங்கள் பெரிய ப்ராடக்ட்டு, பெரிய கடைன்னு இந்த சோஃபா விஷயம், ட்ரெஸ்ஸு விஷயத்துக்கு கொடுக்குற முக்கியத்துவத்தை ஏன் உங்கள் ஹெல்த்துக்கு கொடுக்க மாட்டேங்கிறீங்க? பெப்சி, கோக்கு, நம்ம மாம்பழ ஜூஸு, மாதுளம்பழ ஜூஸு, சாத்துக்குடி ஜூஸு, இதெல்லாம் கம்பேர் பண்ணுறப்ப எதில் குவாலிட்டி? பெப்சி, கோக்லையா இல்லை நம்மளுடைய மேங்கோ, போமோகிரானட்டு, ஸ்வீட் லைம் இந்த மாதிரியான ஜூஸ்லையா? ஃப்ரெஷ் ஜூஸில் தானே குவாலிட்டி இருக்குது.
இப்போ அதுக்கு தானே நீங்கள் ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கணும். எல்லா மக்களும் தினமும் ஃப்ரெஷ் ஜூஸை குடிக்க ஆரம்பித்தா, ஃப்ரூட்டை வாங்க ஆரம்பித்தா என்ன ஆகும்? நம்ம இந்திய விவசாயிகளும் அதனால நல்லா பயனடைவாங்க. விவசாய தற்கொலைங்கிறது ஒரு கட்டத்தில் இல்லாமையே போயிடும். நம்மளோட இந்தியன் எக்கனாமியும் பெருமளவில் உயரும். நிறையா மக்கள் இதை வாங்க ஆரம்பிச்சிட்டாலே ஃப்ரூட்ஸ் விலைலாம் அங்கே ஆட்டோமேட்டிக்காக குறைய ஆரம்பிச்சிடும். செல்ஃபோன் வந்த புதுசில் ரொம்ப காஸ்ட்லியாக இருந்தது. காரணம் அன்றைக்கி அதை உபயோகப்படுத்தினவங்க கம்மி. ஆனால் நம்ம யூஸ் பண்ண இப்போ செல்ஃபோன் எவ்வளோ சீப்பாக கிடைக்கிறது. 10 பைசாக்கெலாம் ஒரு நிமிஷத்துக்கு நம்ம பேசுகிற அளவு இன்றைக்கி வளர்ந்துருது இல்லை செல்ஃபோன் டெக்னாலஜி. அந்த மாதிரி இந்த ஃப்ரெஷ் ஜூஸ் ஃப்ரூட்ஸ் விஷயத்திலே இந்திய மக்களான நீங்கள் தான் புரட்சியை ஏற்படுத்தணும். நான் சொல்கிறது கரெக்டுன்னு உங்களில் எவ்வளோ பேருக்கு மனசில் படுறதோ அவங்களெலாம் இந்த வீடியோவை சம்மந்தப்பட்ட பல குரூப்ஸில் ஷேர் பண்ணுங்கள். இது சம்மந்தமாக ஒரு பெரிய அவேர்னஸை நம்ம மக்கள்கிட்ட க்ரியேட் பண்ணணும். கெஜ்ரிவாலோட இந்த மெசேஜ் இந்நேரத்துக்கு நார்த்தில் ஒரு பெரிய வைரல் மாதிரி பரவின்னு இருக்கு. நிறையா மக்கள் இந்த நல்ல விஷயத்தை எடுத்துப்பாங்கன்னு எனக்கு நம்பிக்கை இருக்குது. ஆனால் சவுத்தில் இதை எடுத்துக்கணும், அதுதான் முக்கியமான விஷயம். காரணம் இந்த 2Gயில் சம்மந்தப்பட்ட ஏர்செல் மாதிரியான கம்பெனிகளை புறக்கணிக்கணும்னு அண்ணா சாரை முன்னாடி ஒரு மெசேஜ் சொன்னப்போ அதில் நார்த்தில் கம்ப்ளீட்டாக அந்த மாதிரி கம்பெனிஸ்லாம் டோட்டலாக டவுன் ஆச்சு. ஆனால் இங்கே தமிழ்நாட்டில் அதை யாரும் நம்ம கேர் பண்ண மாட்டோம். அங்கே ஒரு தேசம் சம்மந்தப்பட்ட விஷயம் அப்படின்னா ஒரு அவேர்னஸ் நார்த்தில் இன்னமும் கொஞ்சம் இருக்குது. இந்த சுதேசி கொள்கைகள்லாம் அது இங்கே சவுத்தில் எனக்கு என்னமோ கொஞ்சம் குறைஞ்சின்னு வருதோ செத்துன்னு வருதோன்னு தோன்றுறது. தயவு செய்து அத்தகைய கொள்கைகளை சாகடித்து விடாதீர்கள். இந்திய மக்களையும் இந்திய விவசாயிகளையும் தலைநிமிர்ந்து வாழ வைப்பது உங்களை போன்ற பொதுமக்கள் கையில் தான் இருக்குது என்று கூறி என்னுடைய உரையை நிறைவு செய்து கொள்கிறேன். வந்தே மாதரம். ஜெய் ஹிந்த்.